ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் அளவியல் பாடம் பார்த்துட்ருக்கோம். பயிற்சி 7.4 4வது கணக்கு. விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஓர் உள்ளீடற்ற கோளமாக உருமாற்றப்படுகிறது. கோளத்தின் வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் அந்த உள்விட்டத்தை காண்க. ஓகேங்களா? ஒரு உருவம் இன்னொரு உருவமாக மாற்றப்படுது அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? ரெண்டோட கன அளவும் சமம்னு தெரியும். சரிங்களா? அப்போது இந்த கூம்போட உயரம் விட்டம் கொடுத்துருக்காங்க 14ன்னு. அப்போ ஆரம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் வகுக்கணுங்களா? வகுத்தா 7ன்னு வரும். ஆரம், கூம்போட ஆரம் 7. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 7 சென்டிமீட்டர். உயரம், கூம்போட உயரம் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உள்ளீடற்ற கோளமாக மாற்றுறாங்க. அப்போது அந்த வெளிவிட்டம், உள்ளீடற்றனாவே நமக்கு வெளியாரம் உள்ளாரம்னு வருங்களா? அதாவது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு வரணும். உள்ளீடற்ற அப்படின்னாவே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வரும். அப்போ வெளியாரம் கொடுத்துருக்காங்க, வெளிவிட்டம் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். அப்போ வெளி ஆரம்னா அது 2ஆல் வகுக்கணுங்களா? 5 சென்டிமீட்டர். நமக்கு உள்ளாரம் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு வடிவம் இன்னொரு வடிவமாக மாற்றப்படுது. இப்போ கூம்பு கோளமாக மாற்றப்படுதுனாவே அது ரெண்டோட கன அளவுகளும் சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ உள்ளீடற்ற கோளத்தோட கன அளவுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்னு வருங்களா? கூம்போட கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? இப்போ 4/3 இதில் இருக்கிற பையும் கேன்சல் பண்ணிடலாங்களா? இப்போ நம்ம கேபிட்டல் ஆர் நமக்கு என்ன தெரியும்? 5 கியூபுங்களா? மைனஸ் இந்த ஸ்மால் ஆர் கியூப், அதாவது உள் ஆரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே ஓகே 1/3ங்களா? இங்கே ஆர் ஸ்கொயர். கூம்போட ஆரம் என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க? 14ன்னு விட்டம்னு கொடுத்துருந்தாங்க. ஆரம் நம்ம 7ன்னு கண்டுபிடிச்சிருந்தோமா? 7. உயரம் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பகுதியில் இருக்கிற 3ம் இந்த 3ம் கேன்சல் ஆகிடுங்களா? நெக்ஸ்ட்டு 4. 5 கியூப் பண்ணோமா? 5 25, 25 125ங்களா? அப்போது 125 மைனஸ் ஆர் கியூப்னு வருங்களா? அதாவது 5 3 முறை நம்ம பெருக்கணும். சரிங்களா? 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5னா 5 25, 25 125. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 7 பெருக்கல் 7 பெருக்கல் 8ன்னு இருக்குங்களா? நமக்கு அதாவது ஸ்மால் ஆர் தான் நமக்கு தேவைப்படுது. அப்போது இந்த 4 இந்த சைடு கொண்டுட்டு போகலாங்களா? கொண்டுட்டு போனால் 7 பெருக்கல் 7 பெருக்கல் 8 பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு வந்தோமா வகுத்தெல்லாம் மாறிடுங்களா? அப்போ 1 நாங்க 2 நாங்க 8. நெக்ஸ்ட்டு 125 மைனஸ் ஆர் கியூபு. இந்த பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 7 7 49. 49யும் 2யும் நம்ம பெருக்கணுமா? நமக்கு என்ன கிடைக்கும்? 98ன்னு கிடைக்குங்களா? ஓகே. இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ வேணும். மைனஸ் ஆர் கியூப்னு இருக்குது. அதை சமத்துக்கு அந்தாண்ட கொண்டுட்டு போயிடலாங்களா? அப்போ 125. இந்த ப்ளஸ் 98 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 98 ஆயிரும். இந்த மைனஸ் ஆர் கியூப் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆர் கியூபாக மாறிடும். இப்போது 125லேருந்து 98 மைனஸ் பண்ணோமா நமக்கு 27ன்னு கிடைக்கும். சரிங்களா? 27. ஆர் கியூபோட வேல்யூ 27னா நமக்கு ஆரோட வேல்யூ தான் தேவைப்படுது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாங்களா? அதாவது 3 முறை பெருக்கணுமா? 3 9 9 27 27ன்னு வந்துடும். இதை 3 கியூப்னு எழுதலாமா? அந்த கியூப் 2 கேன்சல் ஆகி ஆரோட வேல்யூ 3ன்னு நமக்கு கிடச்சிரும். 3 சென்டிமீட்டர். அதாவது அந்த கோளத்தோட உள்வட்ட ஆரம். இப்போது நமக்கு வினாவில் விட்டம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2 இன்ட்டு ஆரங்களா? விட்டத்தோட ஃபார்முலா 2 இன்ட்டு ஆரம். சரிங்களா? அப்போது விட்டம் ஈக்குவல் டு என்ன? 2 இன்ட்டு ஆரம் 3ங்களா? அப்போ 3 2 6 சென்டிமீட்டர். இதுதான் இந்த உள்ளீடற்ற கோளத்தோட உள்வட்ட விட்டம். சரிங்களா? இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.